டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இந்த அருமையான உலகத்திலே இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக சென்ற 5ஆம் தேதி நாங்கள் எல்லோருமே சர்வதேச சுற்றாடல் தினத்தை கொண்டாடினோம். நிச்சயமாக எமக்கு இந்த சுற்றாடல் சமநிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த புவியில நல்ல வண்ணம் வாழலாம். ஆக சுற்றாடலை சமநிலையில வைத்திருப்பதற்கு எது மிக முக்கியமானது என்று சொன்னால் மரங்களை நடுதல். குறிப்பாக யாழ்ப்பாணம் வடபகுதி ஒரு நீர் தேவை அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசமாக காணப்படுகிறது. இருக்கின்ற நீரை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆக எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த தொண்டமனாறு நீரேந்து பிரதேசம், அதே போல வளைக்கியாறு நீரேந்து பிரதேசம், இந்த பிரதேசங்களில் நீரை கூடுதலாக சேகரிப்பதற்கு, நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு பனை மரங்களை நட வேண்டும். எங்கட யாழ்ப்பாண மண்ணில் மில்க் வைட் கனகராஜான்ற அந்த உயர்ந்த பெரும் மனிதர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இலங்கை பூராவுமே இந்த பனை விதைகளை கொடுத்து நட்டார். அந்த பிறந்த சேவையை இன்று ஓரளவு சிறிய அளவு செய்கிறோம். இதை விஸ்தரிக்க வேண்டும். நாங்களும் சென்ற வருடம் இந்த தொண்டமானார் படுக்கைகளிலே ஒரு 10,000 பனை விதைகளை நட்டோம். அது இன்று துளிர்த்து நிற்கின்றது. அப்போ பனைகள் நீரை பாதுகாக்கும், நிலத்தடி நீரை பாதுகாக்கும், நீரை உறிஞ்சி வைத்திருக்கும். அப்போ கடற்கரை ஓரங்கள்லையும் இவ்வாறு நீரேந்து பிரதேசங்கள்லையும் பனைமரங்களை நடுதல் மிக முக்கியமானது. அப்போ இதனை மிகச்சிறப்பாக எமது மண்ணிலே சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் இந்த ஜூன் 5ஆம் தேதி கோவில்களில் மரங்களை நட்டிருக்கின்றது. மற்றும் J136 கிராம சேவர் பிரிவு கல்லுண்டாய் கடற்கரை பிரதேசத்திலே நிறைய கண்டல் தாவரங்களை ஏனைய தாவரங்களை நட்டிருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். சிறந்த முறையான ஒரு வழிகாட்டல், பிரதேச செயலர், அங்க உத்தியோகத்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இயற்கை சமநிலையை பாதுகாக்கின்ற, மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இந்த கல்லுண்டாய் வெளி, அதோடு சேர்ந்த வளைக்கியாறு கடலுடன் கலக்கின்ற இடம். அப்ப இங்கே இந்த தண்ணி, அதான் சொல்லுவோம் பால் என்று சொல்லி, யாழ்ப்பாணத்தில் அவ்வளவும் தண்ணி மழை நீரால் கிடைக்கிறது, அவ்வளவும் கடலுக்குள் செல்கிறது. ஆக அந்த கடலுக்கு செல்கின்ற நீரை நாங்கள் சரியாக பாதுகாத்தோம் என்று சொன்னால், சரியாக சேமித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு நீர் தேவை நிறைவேறும். ஆக இப்ப இருக்கின்ற எங்களுடைய குளங்களை புனரமைத்து, கிணறுகளை புனரமைத்து அந்த நீரை நாங்கள் சேகரித்தோமானால் எங்களுக்கு நீர் போதுமானதாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய தொண்டமனாறு பிரதேசத்திலே இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களம் அந்த கடலோடு கலக்கிற தண்ணியை கொஞ்சம் கட் பண்ணி குறைத்திருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த நீர் உவர்நீராக இருந்தது லேசாக நன்னீராக மாறி இருக்கிறது. அப்ப எங்கட கையில தான் இருக்குது. அப்ப சுற்றாடலை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கும் நீரை பாதுகாப்பதற்கும் எல்லா மக்களும் முனைய வேண்டும். ஒரு விழிப்புணர்வு தேவையாக இருக்கின்றது. ஆக இந்த உலக சுற்றாடல் தினத்திலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய நீர் சமநிலையை பாதுகாத்து ஒரு வளமான வாழ்வுக்கு வழிசமைப்போம். வணக்கம்.